ஒரு பெண்ணின் தவம் ஒரு கடவுளின் சபதத்தையே உடைத்து விடுமா? 107 பிறவிகளின் தோல்விக்குப் பிறகு 108வது தவம் ஏன் இத்தனை விசேஷம்? சிவபெருமானை அடைவதற்காக அன்னை ஆதிசக்தி எடுத்த முயற்சிகள் சாதாரணமானவை அல்ல. சதிதேவியின் தியாகத்திற்கு பிறகு எத்தனை பிறவி எடுத்தாலும் என் கணவன் சிவபெருமானே என்று உறுதி பூண்டாள் அன்னை. ஆனால் மறுபுறம் இனி திருமணமில்லை என்று வைர சபதம் ஏற்றிருந்தார் சிவபெருமான். ஒரு பிறவி அல்ல, 2 பிறவி அல்ல, 107 பிறவிகள். ஒவ்வொரு பிறவியிலும் சிறிதளவு அகந்தை, சிறிதளவு பாசம். அந்த சிறு குறையே மகாதேவனின் பற்றற்ற நிலைக்கு ஏற்றதாக இல்லை. பிறகு வந்தது 108வது பிறவி. இந்த பிறவியில் பார்வதி தேவி ராஜ சுகங்களை விட்டாள், உணவை விட்டாள், அழகை விட்டாள், ஏன் தன் நான் என்ற அடையாளத்தையே விட்டாள். அவள் கேட்டது சிவனை அல்ல, அவள் ஆனதே சிவம். ஒரு நாள் சிவபெருமானே வேறு வடிவில் வந்து தன்னை பற்றி அவதூறாக பேசினார். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்க கூட மறுத்தாள் பார்வதி. என் சிவனை யாரும் அவமதிக்க முடியாது என்ற அந்த மௌன உறுதி சிவனின் வைர இதயத்தையே உருக்கியது. 107 பிறவிகளின் குறைகள் ஒரே கணத்தில் எரிந்து சாம்பலானது. 108வது பிறவியில் சொக்க தங்கமாய் ஜொலித்தாள் அன்னை ஆதிசக்தி. தன் சபதத்தை விட்டு பார்வதி தேவியை தன் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். இந்த மாபெரும் தவத்தின் மகிமையை ஓம் சக்தி என்று போற்றி வணங்குவோம். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் ஓம் நம சிவாயா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். PA Edits.